ஏய் என்ன பண்ற குண்டால வச்சு அது சைஸ்க்கு கரெக்ட்டா அப்பதான் கரெக்ட்டா ஒரே சைஸா என்ன ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறேன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மாஸ் பண்றோம் கண்டிப்பா ஆஃப் பண்ணிடுங்க மொளகா போடுங்க ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல். நான் தான் உங்கள் லைன் கிங் மதன்ராஜ். அண்ட் இந்த vlog வந்து எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்மளோட தம்ப்லைன் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அதே தான் திவ்யாவோட பர்த்டே vlog தான் பார்க்க போகிறீங்க. ஸோ நிறைய ஐடியாஸ்லாம் வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு இது ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு தெரியல. நிறையா சுவாரஸ்யம், நிறைய சர்ப்ரைஸ் எல்லாமே இருக்குது. நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் திவ்யா ஃபேமிலியிலே திவ்யாவுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சனை நம்ம வந்து இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களும் விடிய காத்தால வருவாங்க. இது வந்து திவ்யாவுக்கு தெரியாது. ஆக்சுவலாக இப்போ திவ்யாவை வந்து அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு தான் இந்த vlogோட இன்ட்ரோவே எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு இது இருக்க போகுது, திவ்யா வந்து சந்தோஷமாக இருப்பாளா, ஹாப்பியாக இருப்பாளா, நம்ம பண்ணுறதை வச்சு எப்படிலாம் ஃபீல் பண்ணுவா அப்படின்னு எனக்கு தெரியலங்க. ஏன்னா என் நாலேஜுக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவளுக்கு அது ஐடியாலாம் இருக்குது. அவள் இன்ஸ்டாகிராமில் அது இதுன்னு பார்த்து என்னென்னமோ பண்ணிட்டா. எனக்கு நான் வந்து மெர்சல் ஆகிட்டேன். என்னோடய பர்த்டேக்கு BMW காரு அது இதுன்னு சொல்லிட்டு நமக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை. என்னோட நாலேஜுக்கு தகுந்த மாதிரி நம்மலாம் ஊர் நாட்டான் எங்கள் ஊரில் வந்து எங்கள் ஊர் ஸ்டைலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்லாம் வச்சுருக்கேங்க. கோ வித் ஃப்ளோ தான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். புதுசாக நம்ம சேனலில் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க vlog ஃபுல்லாக போகலாம். கடிக்க மாட்டான் கடிக்க மாட்டான். தலைய நல்லா சொல்லிடுறியா திவ்யா? என்னோட ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ். இருடா ஹலோ மேடம் பிள்ளி பாத்துக்கோ. ஒண்ணும் அடிக்காது. நம்ம பாப்பா பொம்மை இது பொம்மை விளையாடுவோம் அவங்க கூட. பெட் இது உங்களுக்கு நல்லா இருக்கு. எப்படி கடிக்க மாட்டான். சொந்தக்காரங்க வந்துட்டாவே இருடா அவனுக்குதான் இப்ப குசி. எல்லாரும் வந்துட்டாங்க. கடிக்க மாட்டான். நீ எனக்கு சாமி, இந்த பூமி எல்லாம் நீதானே. கடிக்க மாட்டான். இங்க வாப்பா எல்லாரும் வந்துட்டாங்க. குசி ஆயிட்டியாப்பா சும்மாவே ஒண்ணுல இங்க வாடா. ஒரே மாதிரி இருக்கு. ஹாப்பி பர்த்டே டியாவா. வணக்கம். யாரு நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறது அப்படியே? யாரு திவ்யா? இது திவ்யாமா யாரு? இது என்னோட ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ். எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ் எப்படி இருக்கு திவ்யாமா? சொல்லு யாருன்னு சொல்லு மக்களுக்கு. இங்க அவுட்ல தாண்டி இருக்கு. அப்படி போயிட்டு அப்படி வரணும். சொல்லு. திஸ் இஸ் என்னோட குழந்தையா உனக்கு தங்கச்சி. எப்படி என்னோட ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ்? அதை விட பெரிய சர்ப்ரைஸ் என் பையன்.
டேய் அவன் குட்டி பையன்டா, உன்னைய மாதிரியே குட்டி பையன், நீ தட்டி விட்டா பயந்துருவான். ஒரு வயசு ஆயிடுச்சு, அவனுக்கு இன்னும் ஆகல. நீயும் பார்த்து பயந்துட்டு இருக்கான். 7 மாசம் தான் ஆகுது. விஷ்ணு நீ வேற பாவமா பாக்குறான். என்ன பார்த்து என்ன தப்புப்பா? ஏன்னு அங்க பாரு, அவங்கள பார்த்து சோரிச்சு. நீ பேசிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்ல என்ன சொன்ன? மாமாட்ட பேசணும், அந்த ஆள்கிட்ட ஒரு பஞ்சாயத்து இருக்கு அப்படின்னு சொல்லி நீ சொன்னியா? நான் யோசிச்சேன், ஒரு வேலை இவ வர்றதுக்கு பிளான் பண்றாளோ அப்படின்னு நினைச்சேன் நானு. அதுக்கப்புறம் இவளா இருந்து அப்படி ஆயிடுச்சு மைண்ட் செட். ஏய் லாஸ்ட் மினிட்ல சொன்னேன் அப்பா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண, என்ன வீடியோ எடுத்து. திங்கக்கிழமை நைட்டு 12:30 மணிக்கு வருது மெசேஜ். இவர் வந்து பிரியாணி கடைக்கு இப்ப சும்மா போயிட்டு இருக்காரு அவங்க ஃப்ரெண்டு கூட சப்போர்ட்டிங்காக. 12:30 மணிக்கு இவர் வரும்போது, இன்னும் 12:30 மணிக்கு நம்மளுக்கு யாரும் மெசேஜ் பண்றோன்னு எங்களுக்கு பாப்பா ஒரு ஹெல்ப் பண்ணி நாங்க என்ன இப்போ அக்காவுக்கு என்ன பர்த்டே விஷ் பண்ணி வீடியோ வேணுமா? அதெல்லாம் எனக்கு வேணா, நீயே வரணும் மெசேஜ பாரு. ஏய் ஐயா வீடியோ எல்லாம் வேணா, நீயே கிளம்பி வரணும் அப்படின்னு. யார வர சொல்ற? நானா வரமாட்டேன் அப்படின்னு. ஏய் என்னப்பா அப்படி சொல்ற அப்படின்னு. நான் அப்புறம் சரி இவர் வேற அப்பதான் வந்திருந்தாரு, நான் சொல்லிட்டு சொல்றேன் மாமா அப்படின்னா. அப்படியே செவ்வாய்க்கிழமை உங்ககிட்ட அன்னைக்கு நைட்டு பேசினேன், செவ்வாய்க்கிழமை அம்மாட்ட பேசிட்டு சொல்றேன்னாரு. அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா மெசேஜே பண்ணல. அதோட புதன்கிழமை நைட்டு தான் வந்துட்டு நான் மெசேஜே பண்ணேன் மாமாவுக்கு. சரி ஓகே நாங்கள் டிக்கெட் புக் பண்ணிட்டோம், 3 மணிக்கு ட்ரெயின், அவ்வளோதான் மனசு ஹார்ட் அட்டாக். 3 மணிக்கா? 3 மணிக்கு ஏண்டி வர்ற அப்படின்னா, அப்படி ஒரு ஒர்க் தீபாவளிக்காக இப்பயே டிக்கெட் எல்லாம் ஃபுல்லா தூங்க சொல்றேன். கண்ணு வேற வலிக்குது. மணி என்ன ஆகுது? மணி கரெக்டா மணி என்னடா? 4:15. தம்பி படு தம்பி. 3:30க்கு வந்தாங்க. என்ன பாக்குறீங்க? vlog வந்து ஃபுல்லா பாருங்க. கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அப்படியே இந்த vlog கண்டினியூ பாரு. சும்மா சும்மா புதா கரியா பாருங்க. எனக்கே கேட்கல. அவங்க கேக்குற வீடியோ அதுல ஆக்சுவலாக வந்து நைட்டு தூங்குறத விட அந்த vlog-ஐ ஸ்டாப் பண்ணியிருந்தோம். இப்போ பர்த்டேக்காக நான் வந்து எங்கே வந்திருக்கேன் அப்படின்னாக்கா, பர்த்டே செலிப்ரேஷன் பண்ண வேண்டிய இடத்துக்கு நம்ம போக போகிறோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற செலிப்ரேஷன். ஸோ என்ன செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன், நீங்களே vlog-ஐ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் ஸ்கிப் பண்ண பார்க்குறேன் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். எனக்கே தெரில எப்படிலாம் நான் வந்து பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா என் பர்த்டே வந்து செம்மையாக பண்ணிட்டான். நான் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்றது பிளான் வச்சுருக்கிறேன். பட் ஆனால் அது எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு சப்போர்ட் யாரும் இல்லை, இருக்கிறது 1-2 பேர் தான். ஸோ அதை வச்சு தான் அப்படியே நான் பண்ணுறேன். பார்ப்போம் வாங்க. இந்த வீட்டில் தான் செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். ஸோ எப்படிலாம் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியலைங்க. ஏன்னா நான் வந்து ஏதோ எனக்கு தெரிஞ்ச பிளான் தான் பண்ணியிருக்கேன். திவ்யா அளவுக்குலாம் வந்து எனக்கு என்ன சொல்கிறது, அந்த லிங்க்கெல்லாம் தெரியாது. அவள் வந்து ஒரு மாதிரி ரெசார்ட் மாதிரி ஏதோ புக் பண்ணியிருந்தா. ஸோ வந்து எனக்கு அந்தளவுக்குலாம் தெரியாது. நம்ம ஊர் நாட்டா நம்ம ஸ்டைலில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சில பிளான்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து இந்த வீடு தான், இந்த வீட்டில் தான் நம்ம பண்ண போகிறோம். அதோட லொக்கேஷனில் பாருங்கள், ஃபுல்லாக சுற்றி ஒன்றுமே இல்லை. இந்த வீடு தனியாக இருக்கும். ஸோ தெரியுதா? ஸோ அதனால் என்ட்ரன்ஸ் காட்டுறேன், உள்ளே போய் காட்டுறேன் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த vlog ஃபுல்லாகவே தெரியும் பாருங்கள் உள்ளே. ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம பண்ண போகிறோம். சர்ப்ரைஸ் வந்து அவங்க தங்கச்சியை வந்து ஃபஸ்ட்டு கொடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு சர்ப்ரைஸ் வந்து அவங்க தங்கச்சின்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க ஃபேமிலியிலே வந்து ரொம்ப பெட்டுனாக்க அவங்க தங்கச்சி தான். ஸோ அதனால் அவளுக்கே தெரியாமல் அவங்க தங்கச்சி வந்து வர வச்சாச்சு. அப்புறம் அதை தாண்டி தங்கச்சி பையன், அதாவது நம்ம பையன். ஸோ அவனையும் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணால். அடுத்த சர்ப்ரைஸ் என்னென்னாக்கா, அதான் 1 by 1 இப்போது செலிப்ரேஷன்லாம் அந்த டெக்கரேஷன் வந்து நானே ஓனாக. எனக்கு என்னென்னா இந்த காசு போட்டு மற்றவங்கள்ட்ட கொடுக்குறது இதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை. நம்மளோட பொண்டாட்டிக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம அதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை. ஸோ அதுக்காக வேண்டி தான் வந்து இந்த இது. இல்லைனா ஸ்மார்ட் ஒர்க், நிறைய பேர் வந்து ஸ்மார்ட் ஒர்க் தான் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ரெசார்ட்டு இது மாதிரி புக் பண்ணிவிட்டு நார்மலாக வந்து அங்கே பர்த்டே ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி தான் பண்ணுவீங்க. ஆனால் நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, நம்மளே எதுக்கு அதெல்லாம் போயிட்டு, அதுவும் இல்லாமல் அதுக்கான லிங்க்கும் எனக்கு தெரியாது. அப்போ நான் யோசிக்கும் போது எதுக்கு நம்ம போய் தேடணும், நம்மளே ஏதாவது பண்ணுவோம், நம்மளே களத்தில் இறங்கி பலூன் டெக்கரேஷனாக இருக்கட்டும் எல்லாமே நம்மளே பண்ணுவோமே அப்படின்ட்டு எல்லாமே வாங்கிட்டோம். ஆனால் தெரியுதா,
எல்லாமே வாங்கிட்டோம். ஸோ எப்படி இருக்க போகுது, என்னென்ன டெக்கரேஷன்லாம் பண்ணுறோம், ஸோ இதுக்கப்புறம் வந்து செம்ம விறுவிறுப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் நிறைய சர்ப்ரைஸ்லாம் வச்சுருக்கேன். ஹேட்டை தொடர்ந்து உள்ளே போகலாம். இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ இது வழியாக தான் திவ்யா வந்து நடந்து உள்ளே வருவாங்க. ஸோ இதுதான் வீடு பாருங்கள். இந்த வீடு தான் இது. ஆக்சுவலாக எதுன்னா எங்கள் அம்மா வீடு. ஸோ இந்த வீட்டில் தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த இடத்துல தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். பர்த்டே செலிப்ரேஷன் பிளான் இங்கே தான் பண்ணுறோம். அதுக்கான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. ஆல்ரெடி திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த இடத்துல தான் பண்ண போகிறோம். ஸோ பார்ப்போம். டெக்கரேஷன் பண்ணுறது எல்லாத்தையுமே நான் வந்து வ்ளாகில் காட்டுறேன். எல்லாம் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் மக்களே. செலிப்ரேஷன் மூடுக்கு போயிட்டோம். எல்லாம் உட்காந்து பலூன்லாம் ஊத ஆரம்பிச்சிட்டோம். நானும் சேர்ந்து ஊத ஆரம்பிக்கிறேன். ஆமா. என்ன பண்ற குண்டால வச்சு ஒரே சைஸா இருக்கு, ஒரே லெவலா இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எல்லாத்துலயும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு உனக்கு. எப்படி அடே 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 பலூன் ஊதி கொண்டிருக்கின்றோம். எல்லாம் வந்து பலூன்லாம் ஊதியாச்சு. ஊதி டயர்டா இருக்காங்க. நான் இப்ப கடைக்கு போயிட்டேன். பசங்களாம் ஊதுறாங்க. அர்ரா அர்ரா அர்ரா. சும்மா இந்த மாதிரி டார்க்கா இருக்கு, பிளாக்கா வச்சுக்கோங்க. பலூன் ஒரு வழியா ரெடி பண்ணியாச்சு. ஆர்ச் ஜஸ்ட் லுக்கிங் லைக் அ வாவ். இல்ல ஏறி இறங்கிரு. ஆமா, நான் உன்னை ஏற்றி இறக்கிடுவேன். பார்த்துக்க. டெக்கரேஷன் மூடு வந்து ஆன் ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ நேரம் வந்து எல்லாருமே ஊதி காற்று அடித்து வழியாக ஃபைனலாக ரெடி பண்ணிட்டோம். தெரியலைங்க, எனக்கே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. நான் வந்து என்னென்னலாம் பண்ண போகிறேன், அது கரெக்டாக நடக்குமா, அதோட வெளிப்பாடு எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியல. பார்ப்போம். ஃபைனலாக சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கோம். ஆர்ச்சி கட்டி முடிச்சிட்டோம். மணி வந்து மணி என்னாச்சு? மணி 2:30ங்கிறதுனால சாப்பிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம் வேலையை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம். தக்காளி சாதம் சாப்பிட்டோம். சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் திரும்ப டெக்கரேஷன் பண்ணுற வேலையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். திரும்ப ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். திரும்ப ஒர்க் ஸ்டார்ட். ஏய் ஸ்டார்ட் 2 பீஸ் படுத்து கிடக்கு. ஏய் நான் தூங்குறதுக்கு சாப்பிட்டு மாட்டேன். ஏய் எப்பா டேய் எந்திரிக்கடா டேய். இந்த ஒரு ஆர்ச் கட்டினாங்க பண்ணோம். இதுக்கே டயர்டாகி எல்லா பீஸும் கிடக்கு. இன்னும் ஒரு டெக்கரேஷனில் பாருங்க துண்டை கட்டி வச்சிருக்காங்க. டெக்கரேஷன் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கடா. மச்சானை நம்பியோர் கைவிடப்படார். என்ன வந்துருங்க. பிங்க் வரும்போது ஒன்று
ரூம் ஃபுல்லாக பலூனாக இருக்கு. காலையில் ஸ்டார்ட் பண்ணது ஒரு 11:30 மணிக்கு, மணி 6 ஆக போகுது. இன்னும் ஒரு பாதி கூட முடியல, அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ இது வழியாக தான் வருவாங்க காலையில் நைட்டு திவ்யா. ஸோ பார்த்துக்கோங்க. என்ட்ரன்ஸ் ஹார்ட் ஒர்க் யாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணுறியாட்டு இருக்கு. ஃபைனலாக வந்து ஏதோ ரெடி பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. என் தம்பி வேற பயங்கரமாக எஃபோர்ட் போட்டுட்ருக்காரு. பார்ப்போம். லைட் செட்டிங் வந்து போட்டுட்ருக்காரு அப்பா. மேலே வந்து ஃபோக்கஸ் லைட்டை வந்து செட் பண்ணிகிட்டு இருக்கோம். வந்து அங்கேருந்து அங்கே போகிற மாதிரி மேலே அப்பா இருக்கார். ஸோ இது எனக்கு தெரியலங்க. என்னால் முடிஞ்ச எஃபோர்ட் போட்டு திவ்யாவை ஹாப்பியாக இருக்கிறதுக்கு, இந்த நாள் ஹாப்பியாக இருக்கணுங்கிறதுக்காக என்னால் முடிஞ்ச எஃபோர்ட் போட்டுட்ருக்கேன். பார்க்கலாம் அவள் எப்படிலாம். இன்னும் நிறைய சர்ப்ரைஸ்லாம் இருக்குது அவளுக்கு. ஸோ இதை ஃபோக்கஸ் லைட் இங்கேருந்து அங்கே போகிற மாதிரி. பக்கா நம்ம போட்ட செட்டிங்ஸ் கரெக்டாக ஃபுல்லாக கவர் ஆகுது. ஓகேவா? எங்க ஓகே எடுக்கவா? ஓகேவா? எடுக்கவா? அந்த இடம் அவ்வளோ இடம் மட்டும் தான் மாறும். அது நமக்கு ஆல்ரெடி ஒரு பாதை மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இது நல்லா இருக்கும். அவங்க யாரும் வராங்களா? யாரெல்லாம் வராங்க அங்கேருந்து? யாரும் வரல, ராகவிமா மட்டும்தான் வருவாங்க. அப்புறம் அதான் திவ்யாவோட தங்கச்சி ஹஸ்பண்ட் தான் நீங்கள் பார்த்துக்கல, குழந்தை ஒன்று. வெடி பயங்கரமாக பலூன்லாம் பயங்கரமாக வெடிக்குது. டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டோம், அங்கே தார்பாயெல்லாம் போட்டாச்சு. ஸோ ஏதோ பண்ணியிருக்கோம் பாருங்கள். இன்னும் நிறைய சர்ப்ரைஸ்லாம் இருக்குது. இதில் வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா நல்லா இருக்காது, உங்களுக்கும் இது சர்ப்ரைஸாக இருக்கட்டும். ஸோ அதனால் இந்த vlog அப்படியே பாருங்கள். அப்போ தான் வந்து நான் பண்ணுற சர்ப்ரைஸ்லாம் திவ்யாவுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னன்னாக்கா காலையில் நான் வந்து திவ்யா கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னாக்கா, நானும் மச்சான் அண்ட் அருண் மார்ட்டின் எல்லாருமே என்ன சொல்லிட்டு வந்தோம்னாக்கா, மாலை போட போகிறோம் சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். அப்படி தான் சொல்லிட்டு வந்தோம் காலையில். ஓகே சரி போயிட்டு வாங்க, ஏன்னா ரெகுலராக அந்த கோயிலுக்கு நான் மாலை போடுறது உண்டு, வருஷம் போடுவேன். அதனால் அவள் வந்து பெருசாக எதுவும் சந்தேகப்படலை, இது வரைக்குமே சந்தேகப்படலை. இப்போ ஃபோன் பண்ணி பாப்பா நைட்டு இங்கே ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு காலையில் போகிற மாதிரி, வீட்டுக்கு வர்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன், பேசாமல் நீனும் இங்கே வந்துடுறேன், எதுக்கு அங்கே தனியாக இருக்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஏன் மாமா என்னாச்சு அப்படின்னு கேட்டால், ஆமாம் பாப்பா எதுக்கு, அவங்க தங்கச்சி வேறு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கா நம்மளை பார்க்குறதுக்கு, அதனால் வாங்க, எதுக்கு இருக்கிற டைம் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும், நம்ம எல்லோரும் ஒன்றா இங்கே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். மாலை போட்டுட்டு அப்படியே காலையில் அப்படியே நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். சரி மாமா அப்படின்ற மாதிரி சொன்னால், வரும்போது கொஞ்சம் சாரி கட்டிட்டு வாப்பா, இங்கே நிறைய பெரியவங்களாம் இருப்பாங்க அப்படின்ற ஒரு குண்டத்துக்கு போட்டிருக்கேன். ஆக்சுவலாக என்ன கட்டிட்டு வரா, என்ன ட்ரெஸ் போடுறா அப்படின்னு தெரியல. ஐயோ நைட் டைமில் எதுக்கு சாரி அப்படின்னு சொன்னால், இருந்தாலும் பாப்பா ஒரு ப்ளீஸ் கட்டிட்டு வா, இங்கே பெரியவங்களாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரில. ஆல்ரெடி வந்து என்ன சொல்கிறது, எனக்கு என்னமோ கண்டுபிடிச்சிருப்பாளோன்ற ஒரு டவுட் இருந்துகிட்டே தான் இருக்குது. இருந்தாலும் ஏன்னா என்னோட பர்த்டேக்குமே ஏதோ பண்ணுவா அப்படின்றது எனக்கு தெரியும். ஆனால் இதுதான் பண்ணுவாளா, இதுதான் பண்ணியிருக்காளா அப்படின்றது எனக்கே தெரில. அப்படியே ஷாக் ஆகிட்டேன் நான், அந்த BMW கார் இது எல்லாமே. ஸோ அதே தான் அவளுக்கு பொதுவாகவே எல்லாருக்குமே தெரியும், பர்த்டேனாக்கா ஏதோ பண்ண போகிறாங்கன்றது மட்டும் தெரியும். ஆனால் இதுதான் பண்ண போகிறாங்கங்கிறது தெரியாது இல்லையா. அந்த ஒரு சுவாரஸ்யம் இதில் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு நான் சுவாரஸ்யமாக சில விஷயங்கள்லாம் வச்சுருக்கிறேன். நீங்களே பாருங்களேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபைனல் டெக்கரேஷன்
ஃபைனல் டெக்கரேஷனும் முடிஞ்சிருச்சு. சரி இனிமேல் கேக்கு வரணும். இன்னும் என்னடா பண்ணிகிட்ருக்க? ஏதோ பண்ணுறான் தம்பி. ஹார்ட் ஒர்க். எல்லாருமே ஆளுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன ஐடியாஸை ஷேர் பண்ணி ஒரு வழியாக ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம். வராரு இப்போ தலைவர் இது வழியாக தான் வருவாங்க. இங்கெல்லாம் வந்து ஒரு சின்ன பிளான்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன். என்ட்ரன்ஸு ஃபோக்கஸ் லைட்லாம் பார்த்தீங்களா? ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வந்து பலூன்லாம் பறக்க விட்டுருக்கோம். இதுதான் வா, எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. திவ்யாவுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரிலங்க. ஸோ பார்ப்போம். ஃபைனலாக வந்து ஒரு ஐடியா தோணுது. என்ன அப்படின்னாக்கா, நம்மளும் ஏன் திவ்யாவை காரில் கூப்பிட்டு வரக்கூடாது? கூப்பிட்டு வந்துடலாமா? வாங்க.